கோப்பியம் உண்மையும் பின்னணியும். சென்னை ஆவடி முத்தாபுதுப்பேட்டை பகுதியில் பட்டப்பகல்ல நகை அடகு கடைக்குள்ள புகுந்து மர்ம நபர்கள் துப்பாக்கி முனையில் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்புடைய நகைகள் மற்றும் ரொக்கத்தை கொள்ளையடிச்சு போயிருக்கிறாங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். தேர்தல் களம் பொறிபறந்து கொண்டிருந்த நேரத்தில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே உள்ள முத்தாபுதுப்பேட்டை எல்லையம்மன் நகர் பிரதான சாலையின் வீட்டின் கீழ்தளத்தில் நடத்தி வந்த நகை கடைக்குள் புகுந்த சில மர்ம நபர்கள் துப்பாக்கி முனையில் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் ஆவடி போலீஸ் வட்டாரத்தை சுற்றலில் விட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருந்ததால் தேர்தல் பறக்கும் படை போலீசாரின் வாகன சோதனைகள், கட்சிகளில் தேர்தல் பிரச்சாரங்கள் என்று தேர்தல் தூரத்திற்கு மத்தியிலும் கடந்த திங்கட்கிழமை அன்று எப்பொழுதும் போல பிரகாஷ் ஆவடி முத்தா புதுப்பேட்டையில் உள்ள தன்னுடைய வீட்டின் கீழ்தளத்தில் உள்ள அடகு மற்றும் நகை விற்பனை கடையை வழக்கம் போல திறந்து வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென அவரது கடைக்குள் வந்த 4 வாடிக்கையாளர்கள் எப்பொழுதும் போல் இல்லாமல் சற்று பரபரப்பாக இருந்தனர். அதோடு மட்டுமல்லாமல் அந்த 4 பேரில் ஒருவர் கடையின் கிரில் கேட்டை உள்பக்கம் இருந்து அடைக்க, மற்ற மூவரும் பிரகாஷிடம் நகையை அடகு வைப்பதற்கு பதிலாக கடையில் இருந்த நகைகளை எடுக்கும்படி கூறியிருக்கின்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பிரகாஷ் ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை உணர்வதற்குள்ளாகவே கைத்துப்பாக்கியை எடுத்து துப்பாக்கி முனையில் பிரகாஷிடம் நகையை கேட்டு மிரட்டி இருக்கின்றனர். மேலும் நகைகள் வைக்கப்பட்டிருந்த லாக்கர் இருந்த அறைக்குள் சென்ற அவர்கள் லாக்கரை திறந்து அதில் சுமார் 5 லட்சம் ரொக்கம் மற்றும் 1.5 கிலோ தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு பிரகாஷின் வாய், கை, கால்களை கட்டி போட்டுவிட்டு கடையின் வெளியில் உள்ள ஷட்டரையும் அடைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இந்நிலையில் கை கால்கள் கட்டப்பட்டிருந்த பிரகாஷ் அங்கிருந்து நகர்ந்து சென்று கடையின் ஷட்டரை உள்ளிருந்து காலால் உதைத்து சத்தம் எழுப்பவே சத்தத்தை கேட்ட சிலர் வெளியே இருந்து ஷட்டரை திறந்து பார்த்த பொழுது பிரகாஷ் கை கால்கள் கட்டப்பட்டு கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் தான் அங்கு துப்பாக்கி முனையில் கொள்ளை நடந்திருப்பது தெரிய வரவே பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போனவர்கள் உடனடியாக இது குறித்து ஆவடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். 4 பேர் வந்தாங்க சார். 4 பேர் வந்தாங்க. நான் 2 துப்பாக்கி பார்த்தேன் சார். என்ன உள்ளே எடுத்துன்னு போயிட்டாங்க சார். உள்ளே வந்து என்னை கட்டி உள்ளே மீன்ஸ் அந்த டேப் போட்டு வாயிலையும் கையிலையும் கட்டிட்டு விட்டுட்டாங்க. வாயில் இதில் அதெல்லாமே நான் மேடம் ஆண்ட ஃபுல்லு புக்கு கொடுத்துட்டேன். நீங்களே கணக்கு போட்டு நீங்களே பார்த்துக்கோங்க மேடம். மேடம் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா புக்ஸ் எல்லாம் சார் நம்ம கணக்கு பார்த்துட்டு தான் நம்ம எல்லாமே இருக்கு. பொதுமக்களோட ஆமாம் ஆமாம் சார். சார் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே தான் சார். 1.25 கோடி ரூபாய்க்கு உள்ளே இருக்கும். அவங்க ஹிந்தி தான் சார் பேசினாங்க. ஹிந்தி தான் சார், நார்மல் ஹிந்தி தான் பேசினாங்க. 2 பேர் நான் பார்த்த வரைக்கும் 2 கண்ணை நான் பார்த்தேன் சார். இல்லை சார், நான் பார்த்தது இல்லை சார். இப்போ அவர் சொல்றது 4 பேர் வந்ததா சொல்றாரு. நார்த் இந்தியன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் எல்லாமே வெரிஃபை பண்ணணும். இது வந்து இப்போ ப்ரிலிமினரி ஸ்டேஜில் தான் இருக்கு. வெரிஃபை பண்ணால் தான் தெரியும். இன்னும் அவருக்கு தெரியலை. அதுதான் இப்போ பார்க்குறோம். அவர் வந்து பிளட்ஜ் பண்ண ஜுவல்ஸ்லாம் வச்சுருக்கிறதா சொல்கிறாரு. அது அந்த பில்லை பார்த்தா தான் தெரியும். இப்போ அதை தான் பார்த்துட்ருக்காங்க. இது வரைக்கும் 4 டீம் போட்டிருக்கு. ஒரு வண்டி நம்பர் கிடச்சிருக்கு, அதை ஃபாலோ பண்ணுறோம். அவர் சொல்கிறது ஹிந்தி பேசுகிறாங்கண்ணே. பட் அதனாலேயே அது நார்த் இந்தியான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை வந்தவங்க அந்த டைவெர்ட் பண்ணுறதுக்கு கூட வேறு பாஷையில் பேசியிருக்கலாம். ஸோ இதெல்லாமே இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வரும். எல்லாமே நம்ம அலர்ட் பண்ணியிருக்கோம். கிடைச்ச டீட்டெயிலை வச்சு வெஹிக்கிள் அலர்ட் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக பிடிச்சிடலாம். பட்டப்பகல் ஆவடி முத்தாபுதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா நகை கடையிலிருந்து வந்த சத்தத்தை கேட்டு அங்கே வந்த சிலர் அந்த கடையின் ஷட்டரை திறந்து பார்த்தப்போ உள்ள பிரகாஷ் கை கால்கள் கட்டப்பட்டு கிடந்திருக்கார். இதுக்கு அடுத்ததாக அவங்க பிரகாஷை மீட்டதோடு போலீஸாருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக அங்கே வந்து போலீஸார் என்ன பண்ணாங்க, கொள்ளையர்களை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த ஆவடி முத்தா புதுப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தடயங்களை சேகரித்து விசாரணையை தொடங்கினர்.
அப்போது நகைக்கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கொள்ளையர்கள் காரில் வருவதும் பின்னர் கடைக்குள் புகுந்து துப்பாக்கி எடுத்து மிரட்டுவதும் பதிவாகியிருந்தது. இதையடுத்து கடை உரிமையாளர் பிரகாஷிடம் கொள்ளையர்கள் குறித்தும் கொள்ளை போன நகைகளின் விவரங்களை கேட்டறிந்த போலீசார் பின்னர் அங்கு வந்த ஆவடி காவல் துணை ஆணையர் ஐமான் ஜமால், ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். பின்னர் துணை ஆணையர் ஐமான் ஜமால் தலைமையில் 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுத்தனர். இந்த சம்பவம் விசாரணைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்பெஷல் டீம் இப்போ போட்டிருக்கோம். ஒரு துப்புகளையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்து வருவோம். சரி, மூன்று நாளுக்கு முன்னாடி உரிமையாளர் வந்து ஊருக்கு போயிருக்காரு. முறையாக வந்து காவல் நிலையத்தில் சொல்லலை சார், தகவல் வந்து கொடுக்கல. அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடுகள்லாம் இருக்கிறதா அவங்க சங்கத்தினரே ஒத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து தொடர்ந்து கண்காணித்தாங்களா? இந்த இடத்துல இந்த சம்பவங்கள் நடக்கிறது வந்து உரிமையாளர் போனாலும் நடக்காது. அது ஏதாவது இப்போ உள்ளால இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறோம் நாங்கள். அது வந்து விசாரணைலாம் தெரிய வரும், நம்ம ஊகிக்க முடியாது. மொத்த மதிப்பீடுகள் எவ்வளோ கண்டுபிடிக்கும்? அது 1.25 kg சொல்கிறார் கோல்டு. சார், இது எல்லாமே அவங்களுடைய சொந்த நகைகள் கிடையாது, எல்லாமே பொதுமக்களுடைய அடகு வைக்கப்பட்ட நகைகள் சார். அதாவது பொதுமக்கள் இந்த நகையை வந்து குற்றவாளி கண்டுபிடிக்கிறதுக்கும் நகைகளை மீட்கிறதுக்கும் அனைத்து நடவடிக்கை எடுக்கிறோம். கூடிய சீக்கிரம் நிறைய போலீஸ் படைகள்லாம் போயிருக்கிறது. கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இது டிசி ஸ்பெஷல் டீம், ஏசி ஸ்பெஷல் டீம், அப்புறம் 4 இன்ஸ்பெக்டர்ஸ், இது எல்லா டீம்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு இது ஃபாலோ பண்ணி வண்டி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இது கிளியராக ஃபுட்டேஜ் இருக்குது, நான் ஃபாலோ பண்ணிட்டேன். மேலும் கொள்ளையர்கள் வந்த காரின் விவரங்கள் குறித்தும் போலீசார் விசாரித்து வரும் நிலையில் கொள்ளை நடந்து 1 வார காலமாகியும் கொள்ளையர்கள் குறித்து எந்தவிதமான தகவலும் கிடைக்காததும், அதே நேரத்தில் கொள்ளை நடந்த சமயம் தேர்தல் நேரம் என்பதால் பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரின் வாகன சோதனைகள் தீவிரமாக இருந்தும் இவ்வளவு நகைகள் பணத்துடன் கொள்ளையர்கள் எப்படி தப்பி சென்றார்கள் என்பதுதான் பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. 2 சம்பவங்களுமே பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறத உணர்த்துது. பெரும்பாலும் இன்றைக்கு அரசாங்கத்தை ஏமாற்றும் விதமாக வரி ஏய்ப்பு செய்து அந்த பணத்தை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரணத்தினால தான் இதெல்லாம் நடக்குது. அதே போல் பட்டப்பகல துப்பாக்கி முனையில் கொள்ளையை அரங்கேற்றிய சம்பவம் கூட சமுதாயத்தில் துப்பாக்கியோட புழக்கம் அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் காட்டுது. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்.